அந்த ஆர்எம்எஸ் கிட் 10 பேக்ஸோடு சேர்ந்து கார்டனிங் ஸ்டாண்டும் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி சீட்ஸ்லாம் விதைச்சிருக்கோம், இந்த பேக்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி டியூரபிலிட்டியோடு வரும், அதில் என்ன மாதிரி சாயில் ஃபில் பண்ணியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு இருக்க இந்த குட்டீஸையும் இந்த மாடியையும் எங்கேயோ பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஆமாங்க, ராஜேஷ் கிச்சன் அண்டு ஆர்கே ஃபேமிலி விளாக் இந்த யூடியூப் சேனலோட ஃபவுண்டரான ராஜாத்தி மேடம் அண்டு கமலக்கண்ணன் சார் வீட்டில் தான் இப்போ நம்ம மாடித்தோட்டம் அமைச்சிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸில் மாடித்தோட்டம் அமைக்கணும், பெஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம். அதில் நிறைய பேர் வந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட பெயரை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அதனால தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். ஆர்எம்எஸ் கிட்னா என்ன, அதில் ஒவ்வொரு கிட்லேயுமே என்னென்ன க்ரோ பேக்ஸ் வரும், எவ்வளோ சாயில் வரும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த பார்ட் 1 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரிஹர கார்த்திகேயன். நாம் இப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் செட் பண்ணி கொடுத்த ஒரு டெரஸ் கார்டனை பார்க்க வந்திருக்கோம். மாடி தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த ஆர்எம்எஸ் கிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நாம் க்ரோ பேக் 1ஆம் நம்பர் க்ரோ பேக் பார்க்கலாம். இதில் வந்து ஆர்எம்எஸ் கிட் 5ல் கிட்டத்தட்ட ஒரு கிட்டை பொறுத்த வரைக்கும் 5 பேக் வரும். அதில் 2 கிட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து 10 க்ரோ பேக்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேக்கில் வந்து நம்ம வந்து 18க்கு 18ன்ற சைஸு. ஸோ இந்த பேக் பார்த்திங்கன்னா கொடிகள் வளர்க்கலாம், செடிகளும் வளர்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கில் வந்து செடியாக இருந்துச்சுன்னா 3 செடி வரைக்கும் வைக்கலாம். இப்போ நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் புடலை, பாகற்காய் இதெல்லாமே பண்ணியிருக்கோம். அது எதுக்காகனா சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து மூங்கில்ல தட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த தட்டி ஃபுல்லாகவே வந்து ஒரு உயிர் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இல்லைங்களா. அதுக்கு ஒரு உயிர் கொடுக்கறதுக்காக நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது போல் க்ரோ பேக்ஸ் வச்சு அதில் கொடிகள் வளர்த்து அதை இந்த பந்தலில் ஏற்றி விடுறது மூலயமா அது ஃபுல்லாகவே படர்ந்து ஒரு க்ரீனரியாக வந்து டெவலப் ஆகி நிற்கும். அப்போ ஒரு உயிர் கிடச்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் நமக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி டே 1, இன்றைக்கி தான் நம்ம விதைகள்லாம் விதைச்சிருக்கோம். இன்னையிலேருந்து 15வது நாள் வந்து எக்ஸஸாக இருக்க பிளான்ஸ் எல்லாம் நம்ம எடுப்போம். அன்னையிலேருந்து 30வது நாள் 45 இது மாதிரி போக 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 இந்த கார்டனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பார்ப்பீங்க. கண்டிப்பாக வந்து இணைஞ்சிருங்க. கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக நம்மளுடைய வீடியோஸ் பார்க்குறப்ப இந்த கார்டன் மட்டும் இல்லை, இது போல் நிறைய கார்டன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம சர்வீஸோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். கட்டியெல்லாம் உடச்சி விட்ருங்க, கையில் உடைக்க முடியாதெல்லாம் உடச்சி விட்ருங்க, பிளாஸ்டிக்லாம் எடுத்து. ஒவ்வொரு பேக்லேயுமே கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட 50 கிலோ பாட்டிங் சாயிலை ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணும்போது இது போல் செம்மண் கட்டிகளாகட்டும், மண்புளோர கட்டிகளாகட்டும் இருந்ததுன்னா மேலேருந்து ஒரு அடிக்குள்ளே இருந்தால் மட்டும் அதை நல்லா உடச்சி விட்டு தூள் தூளாக ஆக்கிக்கணும். பேக்கில் முடிஞ்ச அளவுக்கு ஆரஞ்சு கலர் தெரியாத அளவுக்கு சாயில் ஃபில் பண்ணணும். தண்ணி ஊற்றும் போது அந்த மண் வலிஞ்சு கீழே போகுமே அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம இந்த சாயிலில் அதிக அளவில் கோகோபீட் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கோகோபீட் எல்லாமே லோ ஈஸின்னு சொல்லுவாங்க. இந்த கோகோபீட் யூஸ் பண்ணுறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மண்ணில் இருக்க நல்லது செய்கிற பாக்டீரியாஸோடு சேர்ந்து அந்த கோகோபீட்டு மக்கி உரமாக மாறும். அப்படி மாறும்போது அதிக அளவில் பாக்டீரியாஸை டெவலப் பண்ணும். அது செடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஊற்றுற தண்ணி சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா தேவையான அளவுக்கு தண்ணியை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத தண்ணீரை வெளியேற்றிடும். மண்ணில் நல்ல காற்றோட்டம் இருக்கிறதால வேர்பூச்சி, வேர்க்கரையான் இது போல் பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும். அதிக அளவில் தண்ணி நம்ம பேக்கில் நிற்காததால் வேர் அழுகல் போன்ற பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கும். இது போல் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம விதைகள் எப்படி விதைக்கிறோன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது என்னென்ன பேக்கில் என்னென்ன விதைகள் எப்படியெல்லாம் விதைச்சிருக்கோன்றதை பற்றி பார்க்கலாம். எப்பயுமே விதைகள் விதைக்கும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த விதைகளோட அளவு. ஒவ்வொரு விதையோட உயரத்தை விட 3 மடங்கு ஆழமான குழி தான் போடணும். ரொம்ப ஆழமாக குழி போட்டு விதைகள் விதைக்கும் போது அந்த விதைகள் முளைக்க ரொம்பவே கஷ்டப்படும். சில விதைகள் முளைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு விதையோட உயரத்தை விட 3 மடங்கு ஆழமான குழி போட்டு இது போல் விதைச்சி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுறப்ப அந்த விதைகள் ரொம்பவே சேஃப்டியாக ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் அது முளைச்சி வெளியே வரத்துக்கு ரொம்ப கம்மியான எஃபர்ட் போட்டாலே போதுன்றதால ரொம்ப அழகாக நீங்கள் விதைச்சி 3லேருந்து 1 வாரம் அதிகபட்சம் 10 நாளைக்குள்ளே அந்த விதைகள் முளைச்சி
வெளியே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த முதல் பேக்கில் புடலங்காய் விதைச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பேக்கில் வெண்டைக்காய் விதைச்சிட்டு இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பேக்ஸ் எல்லாத்துலேயுமே கொடிகளும் விதைக்கலாம், செடிகளும் விதைக்கலாம். கொடிகளாக இருந்தால் 2 கொடிகள் வரைக்கும் வளர்க்கலாம். செடிகளாக இருந்தால் 3 செடிகள் வரைக்கும் வச்சு வளர்க்கலாம். இதுபோல் ஒவ்வொரு பேக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை குழி போடணும், ஒவ்வொரு குழிலையும் எத்தனை விதைகள் விதைக்கணும், அதை 15 நாளைக்கு அப்புறம் எப்படி சரி பண்ணி கொண்டு வரணும், அதுக்கு தேவையான உரங்களை 15 நாளைக்கு அப்புறம் எப்படி கொடுக்கணும், இதுபோல் நிறைய விஷயங்களை இந்த கிட்டு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்காக ரிமோட் சப்போர்ட் அப்படின்ற தோட்டம் புதுசாக ஆரம்பிக்க தேவையான அனைத்து விஷயங்களுமே அடங்கிய வீடியோக்கள் கொடுப்போம். அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ ஆர்வமாக இந்த விதைகளை விதைக்கிறாங்கன்றதை பற்றி பாருங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசிக்கிட்டு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது போல் பூவாளியில் மேல் மண் நனையிற அளவுக்கு ரொம்பவே பொறுமையாக பூ போல் தண்ணி ஊற்றும் போது அந்த செடிகள் ரொம்பவே சேஃப்டியாக ஃபீல் ஆகும். அதனால் அந்த செடி நல்லா வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் நமக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக செயல்படும். 70 டிகிரி வரைக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். 70 டிகிரி அவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப செடியோட வேர் என்ன ஆகும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் மக்க வைக்கிறது. மக்க வைக்கிறப்ப மீத்தேன் கேஸ் எல்லாமே வெளியே போயிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மக்கி உரமானதுக்கப்புறம் நம்ம செடி வைக்கலாம். இப்போ அதில் செடி வைக்கணும். இப்போது விதைகள் எல்லாமே விதைச்சாச்சு, தண்ணீர் ஊற்றியாச்சு. ஏற்கனவே அவங்க செடிகள் வைக்கும்போது பண்ண சில தவறுகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லி கொடுத்தோம். இதுபோல் ரோஜா கன்று வச்சுருந்தாங்க.
அது வைக்கும்போது அதிக அளவில் ஆட்டு எருவும் மாட்டு எருவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுபோல் உரங்கள் பயன்படுத்தும் போது நல்லா மக்க வச்சு பயன்படுத்தணும். அப்படி இல்லைன்னா செடிகள் வச்சதுக்கப்புறம் மக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் அதிகபட்சம் 70 டிகிரி வரைக்கும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால் செடிகளோட வேர்கள் ரொம்பவே பாதிக்கும். அதனால் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. சில நேரத்தில் செடிகள் காய்ந்து போகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுபோல் பெயிண்ட் பக்கெட் ஆகட்டும், ஒரு சின்ன தொட்டி ஆகட்டும், அதில் நீங்கள் செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்லேருந்து ஒரு மண்கலவையை வாங்கி பயன்படுத்துங்க. அப்படி இல்லைனா கொக்கோபீட் வாங்கினீங்கனாலே அந்த மண்கலவை எப்படி தயாரிக்கணுன்ற அனைத்து டீட்டெயில்ஸுமே அந்த கொக்கோபீட்டோட அந்த ஸ்டிக்கரில் இருக்கும். செடிகள் வளர்க்க ஆரம்பிக்கும் போது எல்லாருமே பண்ணுற காமனான மிஸ்டேக்ஸ் தான் இது. ஒவ்வொரு முறை தோட்டத்தில் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு நல்ல புது அனுபவம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரு வீட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு 2லேருந்து 3 செடியாவது வளர்க்கணும். அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும். இதுபோல் ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு தோட்டம் உங்கள் வீட்லேயும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட www.gangaorganicfarms வெப்சைட்டில் போயிட்டு RMS கிட்டுன்ற கேட்டகரியில் உங்களுக்கு தேவையான கிட்டை செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கிட்டை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க, அதோட நன்மைகள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இது இல்லாமல் ரிமோட் சப்போர்ட்டில் ஒரு விதையை எப்படி விதைக்கணும், அதை எப்படி வந்து தண்ணீர் ஊற்றி பராமரிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி வளர்த்து பூச்சிகள்கிட்டருந்து எப்படி பாதுகாக்கணும், நல்லது செய்கிற பூச்சிகளை எப்படி வரவழைச்சு செடிகளுக்கு பாலினேஷனை கொண்டு வரணும், இதுலேருந்து எப்படி ஈல்டு எடுக்கணும், தக்காளி மிளகாய் கத்திரிக்காய் நாற்று அரைஞ்சினா எப்படி வந்து பிடுங்கி நடணும், இது போல் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ரிமோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து இந்த RMS கிட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் வீட்லேயும் ஒரு தோட்டம் அமைக்கணும், தோட்டத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.